வரதராஜன், குடியரசுத் தலைவருடைய உரை நிறைய எதிர்ப்புகள் பெரும்பான்மையோட இந்த அரசு அமர்ந்திருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தையில தொடங்கி மணிப்பூர் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகள் அல்லது நீட் குறித்தும் நடத்திய தேர்வுகள் குறித்தும் எழுப்பப்பட்டது என்று நிறைய எதிர்க்கட்சிகளுடைய முழக்கங்களுக்கு நடுவே நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை குடியரசுத் தலைவர் சொல்லி இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கிறது, அது பூர்த்தி செய்யப்படுமா? முதலாவதாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு செங்கோல் அந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடாது என்று அது அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன இந்து கூட்டணி சார்ந்த திமுக, காங்கிரஸ் அங்க வைக்கக்கூடிய சமாஜ் கட்சி, அந்த கூட்டணி கட்சியை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். காலத்துல ஒண்ணு. இப்ப இன்னைக்கு சுகிதா, இன்னைக்கு ஜனாதிபதி பாத்தீங்கன்னா 18வது மக்களவையில முதல் கூட்டத்தொடர்ல தன்னுடைய உரையில முதலாவது 64 கோடி மக்கள் இன்னைக்கு இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தினுடைய நாட்டில் நடந்திருக்குது. இந்த 64 கோடி மக்கள் என்பது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாட்டுல பங்கெடுத்த விழா என்பது சாதாரண அல்ல பாராட்டுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஒரு 31 கோடி பெண்கள் பங்கெடுத்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தெரியப்படுத்துறாங்க. அது போல இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் என்னெல்லாம் செய்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது ஜிடிபி இந்த அரசாங்கம் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு 11வது இடத்துல இந்த பொருளாதாரத்துல இந்த நாடு இன்னைக்கு எந்த இடத்துல 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றது, ஸ்டார்ட் அப்ல எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறது. இப்ப சொன்னீங்க சீர்திருத்தம், செயல்திறன், மாற்றம், இதுல எல்லா துறையிலும் இந்த அரசாங்கம் எப்படி முன்னேறி இருக்கிறது, அடுத்தது எந்த நோக்கி இதே இந்த சீர்திருத்தம், செயல்திறன், மாற்றத்தை அடுத்த நோக்கி எப்படின்றது எல்லாத்துலயும் சொல்லியிருக்காரு. ஐடியா இருக்கலாம், நீங்க டூரிஸ்டமா இருக்கலாம், விக்சித் சுயசார்பு இந்தியாவா இருக்கலாம், அது போல விக்சித் பாரத்ல பெண்களா இருக்கலாம், இளைஞரா இருக்கலாம், விவசாயிகளா இருக்கலாம், இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது இருக்கும் என்பதை சொல்றாங்க. அதே போல குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 33% இடஒதுக்கீடு கொடுத்து நாரி சக்தி அதிநயன் அந்த திட்டத்தின் மூலமாக என்னெல்லாம் அவங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுலயே 33%ஐயே எடுத்துக்கிடுவோமே, அது ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது, அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவித்த இதே நாடாளுமன்றத்துல கடுமையான எதிர்ப்புகள் வந்த காலகட்டமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காம நீங்க நிறைவேற்றுறீங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எப்ப ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கான சரி எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் காலம் குறைவு, ஏதேதோ காரணங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு குடியரசுத் தலைவர் இதுல அதுக்கான சமிகைகள் கூட தெரியலையே. சுகிதா, நீங்க பாக்கணும், நாங்க தெளிவா சொல்றோம். அதாவது நீங்க ஒரு வரலாற்றுடைய சாதனைய இந்த பெண்களை மதிக்கின்ற ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி அவர்கள் இந்த நாட்டுல காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோன்ற செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த மசோதா நிறைவேற்ற இருக்கிறது சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. இது அரசியல பார்க்க கூடாது. இதுதான் பாஜக. நான் என்ன சொல்றேன், நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்க இந்த மசோதா நிறைவேற்ற உடனே சொல்லிட்டோம், இது உடனடியாக அமல்படுத்துவது கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னு கேட்டா சென்சஸ் எடுக்கணும், அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது டீலிமிட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் இப்ப ரிசர்வ் தொகுதிக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதே போல நீங்க சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க. சரி, இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிற நீங்க சென்சஸ் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான சமிகைகளே தெரியலையே. நீங்க பொறுத்திருந்து பாருங்க, நாங்க சில ஆண்டுகளாக நாங்க சொல்லியிருக்கோம், பொறுத்திருந்து பாருங்கள், அதுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நாங்க இறங்குவோம். நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு எத்தனை ஆண்டுகள் அது நடைமுறைக்கு வரும்போதுதான் சார் அது உங்களுடைய சாதனை. வெறும் பேப்பர்ல இருக்கிறது எப்படி சார் சாதனையா இருக்கும்? 33% பெண்கள் 18வது மக்களவையில இல்லங்கும் பொழுது அது எப்படி உங்க சாதனையா இருக்கும்? நீங்க ஒரு பிராக்டிகலா பாருங்க சுகிதா, இதுல பொதுவா ஒரு பிராக்டிகலா பாருங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க தெளிவா சொல்றோம்ல, இதுல டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சென்சஸ் எடுத்த பிறகுதான் அது டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். இது சாதாரண ஈஸியான வேலை என்பதை நாங்க ஏற்கனவே விளக்க கொடுத்துட்டோம். அதனாலதான் தேர்தல் அப்ப யாருமே கேட்கல. தேர்தல் முடிஞ்சு இன்னைக்கு குடியரசுத் தலைவர் உரையில அதற்கான சமிகைகள், வார்த்தைகள் எங்கேயாவது இருந்ததா? அதை தான் குறிப்பிடுகிறார் ஐயநாதன். நீங்க முழக்கங்களை வைக்கிறீங்க, செயல்பாடுகள்ல அது இல்ல, முழக்கங்களா இருக்கு அப்படின்றாரு. அதாவது எல்லாரும் இதுல என்ன சொல்றேன்னா, அரசியல் கடந்து நீங்க பாஜக என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ செய்திருக்கமா இல்லையான்னு பாருங்க. நீங்க செய்திருக்கிறோமா இல்லையான்னு பாருங்க.
நீங்க வந்து நாட்கள் எடுத்திருக்கோமா இல்லையான்னு பாருங்க, செய்திருக்கோமா இல்லையான்னு பாருங்க. நீங்க வந்து எத்தனை கோடி பேருக்கு நம்ம வேலை 320 கொடுத்திருக்கிறோம் சொன்னதுதான் அது. நீ இப்ப நான் இருக்கங்க இல்ல இருங்க மேடம், நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேங்க, இன்னைக்கு வந்து எம்எஸ்எம்இ செக்டார் இன்னைக்கு பாருங்க 6 கோடி 3 லட்சம் 30 லட்சம் எம்எஸ்எம்இ செக்டார் இன்னைக்கு இருக்குது. அது மூலமா 19 கோடி பேருக்கு இந்த அரசாங்கம் வேலை கொடுத்திருக்குது. நீங்க வந்து சார், இந்த நம்பர் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு இந்த நம்பர்? இருங்க, இந்த இதுல இருக்குது. ஐயனார், நான் உங்களுக்கு நேரம் தரேன். நீங்க அவருக்காக பேச சொல்லுங்க. அதே போல 30% அந்த ஜிடிபி நிர்ணயிக்கிறது அந்த அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான். இப்ப அது போல நீங்க சொன்னீங்க கோவிலுக்கு பிறகு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன, எம்எஸ்எம்இ நிறுவனங்களை காப்பாற்ற முடியலன்னு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தொடர்ந்து அதில் நிர்வாக செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய ரகு போன்றவர்கள் இங்க தொடர்ந்து விவாதங்கள்ல வந்து சொல்றாங்க. டேட்டா அதை தான் சொல்லுது. ஆனா நீங்க வந்து 19 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருந்தீங்கன்னா பிரதமர் ஏன் சார் ஒரு இடத்துல கூட தேர்தல் பரப்புரையில் அதை தன்னுடைய சாதனையா சொல்லல? வரதராஜன் சாருக்கு தெரியாதா? நேரடியாக மறைமுகமாக அதுக்குள்ள வேலை வாய்ப்பு பெறாங்க. அதுல 30% ஜிடிபி இன்னைக்கு நடக்குது. நீங்க இருங்க மேடம், அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அரசாங்கம் கொடுத்திருக்குது, கடன் கொடுத்திருக்குது, பத்தாது, எங்களுக்கு 70 லட்சம் கோடி இருந்தா நல்லா இருக்குன்னு கேக்குறாங்க. அது அந்த அரசாங்கம் பரிசீலனை பண்ணுது, நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்தும். அவங்களுக்கு சில இதெல்லாம் இருக்குது. முத்ரா கடன் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு இந்த அரசு கொடுக்கறது, ஏற்கனவே இதற்கு முன்பு இருந்த அரசுகளும் கடன் கொடுக்குது. ஒரு அரசு கடன் கொடுக்கறதுங்கிறது வந்து வங்கி பரிவர்த்தனை மாதிரி தான் சார். அது வந்து உங்களுடைய திட்டங்களுடைய சாதனையா ஒருபோதும் மாறாது. இல்ல எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அவங்க வந்து இன்னும் எங்களுக்கு இன்னும் நாங்க மிகப்பெரிய இலக்கை நோக்கி அடையணும்னா இந்த உதவி அரசாங்கம் இந்த கடன் உதவி ஊக்கத்தொகை வேணும் கேட்கணும்னு சொல்லிருக்காங்க. அந்த அரசாங்க பரிசீலனை இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப ஸ்டார்ட் அப் நிறுவனம் வாங்க, நீங்க 2014 பாருங்க, வெறும் ஒரு சில 100 அது மாதிரிதான் ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருந்துச்சு. இன்னைக்கு பாரு கிட்டத்தட்ட 1,30,000 ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருக்கு மேடம். இன்னைக்கு அதன் மூலமா எவ்வளவு பேர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டும் சர்வதேச அளவுல இன்னைக்கு 8 லட்சம் கோடி மதிப்புள்ள யூனிகார்ன் அந்தஸ்து பெற்றிருக்கு. அது மூலம் நிறைய வேலை கோடிக்கணக்கான வேலைகள் இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க ப்ரொடக்டிவ் பிஎல்எஸ் ஸ்கீம் மூலமா பாருங்க, இன்னைக்கு பிஎல்ஏ ஸ்கீம் மூலமா ப்ரொடக்டிவ் லிங்க்டு இன்டென்சிவ் ஸ்கீம் மூலமா நிறைய உருவாகி இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப்கள் தன்முனைப்புல நிறைய உருவாகி இருக்கே தவிர அரசு சார்பில் எடுக்கப்பட்ட முயற்சிகள்ங்கிற அடிப்படையிலிருந்து இங்கே சில கேள்விகள் வைக்கப்படுது. அந்த இடத்துல டேட்டாவும் நீங்க சொல்ற அந்த 19 கோடி நம்பர் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு சோர்ஸ் கேட்கிறேன், நீங்க சொல்லல. அந்த 19 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறது இது வரைக்கும் யாருமே பார்க்காததா ஒன்றா இருக்கு. நேரடியாக மறைமுகமாக நிச்சயமாக அத்தனை கோடி பெண்கள் இந்த எம்எஸ்எம்இ நிறுவனம் பெற்றிருக்காங்க. இது மத்த நாங்க வந்து சொல்ல, இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஸ்டார்ட் நிறுவனங்கள் தானே வந்துச்சு, எப்படி மேடம் வரும்? ஏன் மேடம் 2014 வந்து தன்னாட்சியா இல்ல, இப்போ 1,30,30,000 ஸ்டார்ட் அப் கொண்டு வந்துருக்கோன்னு சொல்றோம். நீங்க வந்து அது வந்து இல்லன்னு அதை வந்து தானா வந்துச்சு எப்படி சொல்றீங்க? வேலை வாய்ப்பை கேட்டு இந்த தேர்தல்ல பெரிய குரல்கள் ஒலிக்குது. வட இந்தியாவுல மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டம், ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே போராட்டங்கள் அதிகம். இப்ப வந்து அங்க நடக்கிறதுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தா ஏன் போராட்டம் வருது? இப்ப நீங்க உலகத்துல பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க 74 கோடி, அதாவது மொத்தத்துல 144 கோடியில கிட்டத்தட்ட 70 கோடி பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசு கீழே உள்ளவர்கள், நிச்சயமாக இளைஞர்கள். அவர்களுக்கு முழுமையாக வேலைவாய்ப்பு கொடுக்கறதுல சிரமம் இருக்குது என்பதை மறுக்க முடியாது. ஆனா இந்த அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சி என்பது சாதாரணம் அல்ல. இவர்கள் வந்து அரசியலுக்காக பேசலாம், இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு தீவிரமா எடுத்திருக்கிறது நீ பார்க்கணுமே தவிர இப்ப பிஎல்எஸ் ஸ்கீமா இருக்கலாம், ரியல் எஸ்டேட் கவனம் செலுத்துறோம். அதன் பிறகு தொடர்ந்து முழக்கங்களுக்கான கவனங்களை நாம செலுத்துறோம். ஆனால் கள யதார்த்தத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றது தான் முக்கியமான. நீங்க இன்னைக்கு எமர்ஜென்சியை திரும்ப திரும்ப எல்லாரும் பேசுகிறீர்கள். இன்னைக்கு வந்து இப்ப ஐயநாதன் குறிப்பிடுகிறார் இல்லையா, இவர்கள் அரசியல் சாசனத்தின் மீதாக நடத்தப்பட்ட இவர்கள் எவ்வளவு வந்து அது குறித்து தாக்குதலை நடத்தினார்கள். ஆனா இன்னைக்கு இவங்க அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல்னு ஒரு அரசியலுக்காக எதிர்கட்சி அரசியலை தான் முன்வைக்கிறீங்க நீங்க அப்படின்றத சுட்டி காண்பிக்கிறார். மூன்றாவது டெனரும் இப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி மக்களுக்கு இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வரும்ல. அதாவது எமர்ஜென்சி என்பது பாஜக மட்டும் துன்புறுச்சுன்னு நாங்க சொல்லவே இல்லைங்க. ஐயநாதன் அவர்கள் இதயத்துல கையை வச்சு பேசணும். இந்திய உலக ஜனநாயக நாட்டுல இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த நாட்டுல இல்லைங்க, ஒரு உதாரணத்தை சொல்றோமே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாதாரண 21 மாதங்கிறது வந்து சாதாரண விஷயமாங்க. ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்குது. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா
அதை நியாயப்படுத்தல. ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு ஆட்சிக்கு புதுசா வந்திருக்கீங்க, இவ்வளவு விமர்சனங்கள் உங்க மேல வைக்கப்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா வேறொரு ஆட்சிக்கு நீங்க தயாராவீங்கன்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க திரும்பவும் இப்ப வந்து எமர்ஜென்சி குறித்து, இப்ப தேவை மக்களுக்கு எமர்ஜென்சி குறித்த பேச்சல்ல, வேலை வாய்ப்பு, விலைவாசி குறையணும், அததான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அதாவதுங்க, நாட்டினுடைய இந்த நாடு சுதந்திரம் பெற்று சொன்னா அந்த சுதந்திர தினத்தை நினைவுட்டு தாங்க ஆகணும். ஒரு குடியரசு ஆட்சி அமைஞ்சதுன்னா குடியரசு நினைவுபடுத்தாங்க ஆகணும். அதே போல இந்த நாடு வந்து அவமானப்பட்டது, இந்த நாடு ஜனநாயகம் கொச்சைப்படுத்துதுன்னா அதை அதை வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி தாங்க ஆகணும். அவங்க இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் எவ்வளவு நாட்டு மக்கள், பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், இந்த எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மரியாதை செலுத்தணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இந்த கட்சி தான், இன்னைக்கு இந்த கூட்டணி தான், காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு வந்து அரசியல் சாசனத்தை தூக்குது. அதுதான் உங்களுக்கு யோகியதை கிடையாது, உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்க சொல்ற டிரான்ஸ்ஃபார்ம் அவங்களுக்கு வராதா? என்ன மேடம் நீங்க சொல்ற டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த கட்சிக்கு பொருந்தாதா? அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரலையா? அப்படி பார்க்க முடியாதா? அத நாங்க வந்து இன்றைய வரல அவர்கள் நம்பவில்லை, இன்றைக்கு வரை நீங்க நம்பலாம், நாங்க நம்பலங்க. நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் நாங்க சொல்றோம். நாங்களும் நம்பல, நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். நீங்க ஒரு அரசியல் கட்சியாக நீங்க நம்ப வேண்டியது இல்ல, அது உங்களுடைய வாதம். 63 சீட்டை இழந்திருக்கிறீங்களே, எப்படி நீங்க சொல்றீங்க நாட்டு மக்கள் உங்களை நம்பினாங்க, நம்பிக்கை வச்சாங்கன்னு? முதல்ல சொல்லுங்க. 370 240 ஆச்சு, அது நம்பிக்கையின் அடையாளமா, நம்பிக்கையின் வாதம் சார்? இல்ல பொருந்தாத கேள்வி நான் கேட்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு அரசாங்க தேவை 272, எங்களுக்கு 293 கிடைச்சிருக்குது. நீங்க எப்படி இல்லன்னு சொல்றீங்க? நீங்க எந்த இடத்துல படியில சொல்றீங்க? விவாதிக்க ஏதாவது உண்மை ஜனநாயகம் பேசுங்க, இல்ல இந்திய சட்டத்தை எப்படி பேசுங்க சார்? நீங்க எப்படி சார்? எங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம் சார், எங்களுக்கு குறைஞ்சிருக்கலாம், நாளைக்கு கூடி இருக்கலாம் சார். நாங்க எங்களுடைய கூட்டணி கோலிஷன் கவர்மெண்ட் இந்த நாட்டு மக்கள் சார், அதாவது நாட்டு மக்கள் திருப்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க குறிக்குது. 3ஆம் முறை தேசிய ஜனதா கூட்டணி மோடி ஆட்சி அமைக்கிறது குறிக்குது. வேற என்ன குறைக்குது? வேற என்ன? நீங்க உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய நோக்கங்கள் இருக்கலாம். நாட்டு மக்கள் மீண்டும் நரேந்திர மோடி தேசிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது கொடுத்துருக்காங்க. மக்கள் எதிர்பார்த்ததை நிறைவேற்றவில்லை என்பதனை இந்த 63 இடங்களில் ஒரு 3ஆவது முறையாக ஆட்சி வந்து என்று சொன்னா அது மக்களுடைய ஆதரவு இல்லாம இருக்க. சீட்டு குறைச்சதை பேசாதீங்க சார். எங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்களா இல்லையா? நீங்க உழுந்து பிரச்சாரம் செய்தாலும் உங்களுக்கு 99 தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் சட்டம் தான் சார் பேசணும். திரு ஐயநாதன் கேட்கிறேன், நீங்க சீட்டு 10 குறையலாம், இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு 100 சீட்டு கூட வரலாம், அது பிரச்சனை இல்ல. எங்க கூட்டணி மேண்டேட் கொடுத்துருக்காங்களே இல்ல மக்கள்? எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விருப்பம் ஆட்சி கொடுத்துருக்காங்க, அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க அவமானப்படுத்தாங்க, கொச்சப்படுத்தாங்க. அவங்களுக்கும் அதாவது நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுதான் சார், எப்படி உங்களுக்கு அங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க போயிருக்கீங்களோ, எதிர்க்கட்சியில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் அங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய குரலே கேட்க முடியாம முத நாளே மைக் ஆஃப் பண்ணா எப்படி சார்? அதாவது நீங்க இன்னைக்கு வந்து அதான் சொல்றேன். அப்புறம் பார்த்தா தக்கர் கமிஷன் எல்லாம் திருப்பி பேசுற மாதிரி வரும். ராஜீவ் காந்தி காலத்துல இருந்து வரும். ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு கொடுத்த டயத்துல பேச முடியும். இன்னைக்கு எடப்பாடி இன்னைக்கு சட்டமன்றத்தில் இது பண்ணீங்க, இல்ல எத்தனை மாநில சட்டமன்றங்கள் உங்க ஆட்சி இருக்கா? காங்கிரஸ் ஆட்சி அமல்ல சஸ்பெண்ட் பண்றீங்க, நீங்க மைக் ஆஃப் பண்ணலையா? பல்வேறு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கேள்வியை நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு அது அந்தந்த ரெஸ்பான்சிபிள் ஸ்போக்ஸ் பர்சன் பதில் சொல்லுவாங்க. பட் இது வந்து பால நீங்க அவங்க பக்கம் தள்ளுறது. 3ஆவது முறையா வந்திருக்கீங்க, மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். 3ஆவது முறை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நேற்றைக்கு தான் பேசுகிறார் அவரு. எதிர்க்கட்சிகளுக்கும் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துதான் உள்ளே அனுப்பி இருக்கிறார்கள், எங்கள் குரல்களும் இங்கே ஒலிக்கணும்னு கேட்கிறாரு. சொல்லி கொஞ்ச நேரத்துல மைக் ஆஃப் பண்ணா எப்படி? அதாவது உண்மையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாஜக நிலைப்பாடு, தேசிய ஜனநாயக நிலைப்பாடு என்பது உண்மையாக ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குரலை ஒலிக்க வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள். அதே போல வந்து நீ போராடுங்க, அது ஒண்ணு மாற்று கருத்து உங்களுக்கு மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவருடைய மைக் எந்த நேரத்துல ஆஃப் பண்ணப்படுது? அவர் கேட்கறது நியாயமான ஒன்னதானே கேட்கிறாரு. அம்பேத்கர் சிலை, காந்தி சிலை ஏன் பார்லிமெண்ட்ல இருந்து அகற்றப்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கான பதில கொடுக்காம எதுக்கு ஆஃப் பண்ணணும்? அல்ல, அதுக்கான இதர கேள்வி சொல்றதுக்கு சொல்லிடுறேன். அதுதான் நான் சொல்றது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, பொதுவாக எதிர்கட்சிகளுக்கு நாங்க வைக்கின்ற கோரிக்கை வந்து
வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கோபத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு மக்களின் குரலை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய குரலை ஒதுக்காதீங்கன்னு நாங்க தொடர்ந்து சொல்றோம். இது இது எப்படி இப்ப நான் என்ன உங்களுடைய சொல்றேன், குரல்னு சொல்லுவீங்க? இல்ல வர இல்ல சகோதரி, இப்ப நான் சொல்றேன், இப்ப அவர்களுக்குரிய நேரத்துக்கு அவர்களுக்குள்ள நேரத்தை மீறி அவர் பேசினார், அதனால அது மைக் ஆஃப் பண்ணப்பட்ட தவிர வேற நோக்கத்துக்காக கிடையாது. அப்படி பார்த்தா அவர் அம்பேத்கரை பத்தி விருது திருமாவளவன் பேசுன்னு சொன்னா சத்தியமா கள்ளச்சாராய சாவை பத்தி தான் உண்மையா பேசிருக்கணும். இந்த 50 கிட்டத்தட்ட 40 தலித் மக்கள் நீங்க விருப்பப்பட்டத பேசாம அவர் பேசினாரு, அதனால மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? கேள்வியை நான் இப்படியும் வடிவமைக்கலாம் இல்லையா? இல்ல அப்படி இல்ல கேட்கல. நான் உண்மையாக நாங்க என்ன சொல்றோம், அவர் எல்லா கருத்தையும் பேசலாம். வேங்கவியல் பிரச்சனை பேசியிருந்தாருன்னா உண்மையிலேயே அதிக மகிழ்ச்சி தான். அதே போல நீ கள்ளச்சாராவில இறந்த உயிருக்காக வந்து அந்த திமுக அரசை கண்டிச்சு பேசினாருன்னா உண்மையாக அது வந்து